ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க்கில் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்லேயே டைப் 2 தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் டைப் 2 எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வி ஷேப் வரைஞ்சிக்கோங்க. அதில் இந்த மாதிரி 3 பார்ட்டாக நான் பிரிச்சிருக்கேன் பாருங்கள். ஆனால் நமக்கு 1 2 3 4 ஓகேங்களா. இந்த மாதிரி நமக்கு 4 ஸ்டெப் கிடைக்குங்க. இந்த ஆர்டரில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், 1 2 3 4 ஓகேங்களா. இது போல் நீங்களும் இந்த ஷேப் வரைஞ்சிக்கிட்டு இது போல் 1 2 3 4 அப்படின்னு எழுதிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சில் 3 ஸ்டெப் தாங்க, ஆனால் இதில் வந்து 4 ஸ்டெப் இருக்குங்க. வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, 1ன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த இடத்துலேருந்து துணியோட கீழ் பக்கத்துலேருந்து த்ரெட்டை மேல் பக்கத்துக்கு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நான் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தேர்டுக்கு வந்துட்டேன் பாருங்கள். செகண்டில் நான் எந்த ஒரு ஸ்டிச்சுமே போடல, அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாக தேர்டுக்கு வந்துட்டேன். தேர்டுக்கு ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. நம்ம அங்கே எந்த ஒரு லாக் ஸ்டிச்சுமே போட தேவையில்ல. அப்படியே அடுத்து 4க்கு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் ஓகேங்களா போட்டுட்டு நம்ம அப்படியே பாருங்கள் ரிவர்ஸில் செகண்டுக்கு வந்துட்டோம். இப்போ செகண்டுக்கு செயின் ஸ்டிச் போட்டு செகண்ட்லேருந்து திரும்பவும் ஃபஸ்ட்டுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்லேயும் பாருங்கள் எந்த ஒரு லாக் ஸ்டிச்சுமே போட தேவையில்ல. அப்படியே நம்ம திரும்பவும் பாருங்கள் தேர்டுக்கே வந்துடலாம். அப்போ நமக்கு செகண்டில் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு லாக் விழுகுங்க. மற்றபடி நம்ம எந்த ஒரு லாக் ஸ்டிச்சுமே இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் டைப் 2ல் நம்ம எந்த இடத்துலையுமே லாக் ஸ்டிச் அப்படின்னு போட தேவையில்லைங்க. பாருங்கள், தேர்டுலேருந்து 4த்துக்கு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நம்ம 4த்துலேருந்து அப்படியே ரிவர்ஸில் செகண்டுக்கு போயிடலாங்க. பாருங்கள், செகண்டுக்கு போகும்போது நமக்கு தேர்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாக் ஸ்டிச் கிடைக்கும். மற்றபடி நம்ம வந்து எந்த ஒரு லாக் ஸ்டிச்சுமே போட தேவையில்லைங்க. பாருங்கள், இப்போ செகண்ட்லேருந்து திரும்பவும் ஃபஸ்ட் ஓகேங்களா. இதே ஆர்டரில் தாங்க நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸி தாங்க லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் டைப் 1 ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைப் 2 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைப் 1 ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டைப் 2 ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இதே ஆர்டரில் தான் நம்ம இந்த டிசைன் முழுக்க நம்ம தைச்சி கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க. ஸ்டிச் பண்ணுற மெத்தட் பாருங்கள், 1லேருந்து 3 3லேருந்து 4 4லேருந்து 2 திரும்ப 1 ஓகேங்களா. இதே தாங்க நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இதே ஆர்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் டைப் 2 நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இது போலவே இந்த டிசைன் முழுக்க நம்ம தைச்சி கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்லோவாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில்க் த்ரெட்டில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிகினர்ஸ்க்கு வந்து சில்க் த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ணுறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. நூலும் அறுந்து போகும். அதனால நீங்கள் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்க பிகினர்ஸ்க்காகவே நான் ரொம்பவே டீட்டெயில்டாக ஆரி ஒர்க் ஸ்டிச்சஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸும் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தாங்க ஆரி ஒர்க் ரொம்பவே பர்ஃபெக்டாக வருங்க. நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், எல்லா ஸ்டிச்சஸுமே ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேங்க. லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் மட்டுமே தெரிஞ்சிருந்தாலே போதுங்க. ரொம்பவே ஈஸியாக இந்த ஸ்டிச் தைச்சி கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. இந்த ஸ்டிச் நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அழகாக வருங்க. அதுபோல் பர்ஃபெக்டாகவும் ஸ்டிச் பண்ணணுங்க. அதனால் இந்த ஸ்டிச் ரொம்ப பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். அதுவும் இந்த ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள் மேலே கொஞ்சம் அகலமாக இருக்கும், அதுபோல் கீழே வர பாருங்கள் கொஞ்சம் குறுகலாக இருக்குங்க. அதனால் கீழே நம்ம ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா 1ஆம் நம்பரில் ஸ்டிச் பண்ணுறப்ப பாருங்கள் ரொம்பவே நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணுங்க. அப்போ தான் இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. அதனால் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள்.
லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தைச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. எண்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. பாருங்கள், இந்த ஸ்டிச் தைச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நீங்களே. இந்த ஸ்டிச் பாருங்கள், ஃபஸ்ட் லேயர் வந்து ரொம்பவே பாருங்கள் நெருக்கமாக இருக்கும். செகண்ட் லேயர் பாருங்கள் கொஞ்சம் கேப்பாக இருக்கும். தேர்ட் லேயர் பாருங்கள் ஒரு ஸ்டிச்சுக்கும் இன்னொரு ஸ்டிச்சுக்கும் இருக்கிற கேப் நல்லாவே தெரியுங்க. இது போல் 3 லேயர் வர்ற மாதிரி தாங்க லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் டைப் 2 ஸ்டிச் பண்ணணுங்க. நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சுங்க. அடுத்து நம்ம இதில் பீட் ஒர்க் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் வந்து சுகர் பீட் தாங்க எடுத்திருக்கேன். சுகர் பீட் எடுத்துகிட்டு மேலே ஒரு லேயர் அவுட்லைனுக்கு நான் பீட் ஒர்க் கொடுத்துக்கிறேங்க. பீட் ஒர்க் கொடுத்துட்டு பார்த்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த ஸ்டிச்சு. வளைவான பகுதியெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது ஷார்ப்பாக வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தாங்க ஸ்டிச் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இது போலவே இந்த டிசைன் முழுக்க நம்ம பீட் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. 2 பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்டிச் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, பீட் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க. பாருங்கள், எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி பீட் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த ஸ்டிச் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டிச்சஸ் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.